பெபிள்ஸ் தமிழ். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ரூட் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம். இப்போது இந்த தினத்தந்தியிலேருந்து தாம்பரம் போய் எப்படி போகலான்றதை பார்க்கலாம் வாங்க. லிஃப்ட்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கே முன்னாடி லிஃப்ட் இருக்குது. வயசானவர்கள்லாம் லிஃப்ட்டில் போகலாம். இங்கே உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. நீங்கள் இதுவே பீச்சுக்கு போகிறதா இருந்தால் இப்படியே போயிடலாங்க. பீச் ஸ்டேஷன் போகிறதா இருந்தால், இல்லை தாம்பரம் அரக்கோணம்லாம் போகிறதா இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் போகலாம். தினத்தந்தி மெயின் டிக்கெட் கவுண்டர் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது நான் போகிறது எக்மோரோட பேக் சைட்லேருந்துங்க. ஃப்ரண்ட் சைடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் இப்படி தான் வருவீங்க. 10th பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு தாம்பரம் போகிறதுக்கு உண்டான ட்ரெயின். டிக்கெட் ஃபேரும் 10. This is 10, this is 11. வாங்க நம்ம 10க்கு போகலாம். இப்போ டைம் 4:15. எத்தனை மணிக்கு தாம்பரம் ரீச் பண்ணுறோன்றது நம்ம பார்க்கலாம். எக்மோர்லேருந்து இப்போ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. டைம் 4:15. அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா சேத்பட் ரயில்வே ஸ்டேஷன். சேத்துப்பட்டிலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நான் சொல்கிறத விட பேக்ரவுண்டில் வர வாய்ஸே உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நுங்கம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். கோடம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது டி நகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. மாம்பலம்னா டி நகர். தாம்பரம் போகிறதுக்கு ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. 40 மினிட்ஸில் எங்கேயுமே நிற்காமல், டிராஃபிக்கில் நிற்காமல் நீங்கள் போகலாம். மாம்பலத்துக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஒவ்வொரு ஏரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இப்போ அடுத்ததாக வரப்போகிறது கிண்டி. கிண்டிக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்யூச்சரில் இங்கேருந்து உங்களுக்கு வேளச்சேரிக்கு எல்லாமே ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது பழவந்தாங்கல்.
பழவந்தாங்கலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ரு வருது திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன். பல்லாவரம் சந்தையெல்லாம் நடக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த பல்லாவரம் இறங்க வேண்டாம். திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலே உங்களுக்கு இந்த பல்லாவரம் சந்தை ஃப்ரைடே மார்க்கெட் எல்லாமே போகலாங்க. இங்கே உங்களுக்கு சென்னை எக்மோர் டு தாம்பரம் ட்ரெயின் 15 மினிட்ஸுக்கு ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதனால் ட்ரெயின் கூட்டமாக இருந்ததுன்னா வெயிட் பண்ணி நீங்கள் அடுத்த ட்ரெயினில் போகலாம். அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ரு ஆகிறது குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தாம்பரம் செனட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் வேலூர்லாம் போகணுன்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கினா கரெக்டாக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக தாம்பரம் தான் ரீச் பண்ண போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து இந்த தாம்பரம் வர்றதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். சென்னையில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்னா அது சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. அதற்கு அடுத்ததாக ரொம்பவே டெவலப்டான ஒரு ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். நம்ம சேனல்லையே இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டை பற்றி வீடியோ கொடுத்துருக்கேங்க. அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக சென்னைக்கு வர்றவங்க மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், நாளை காலைக்கு நான் எக்மோரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 5 o'clock. 45 மினிட்ஸில் தாம்பரம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ராவல். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Pebbles Tamil.